வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபார் எஸ்ஐபிஸ், லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மார்க்கெட்டே டவுனில் போயிட்டுருக்கு. நிஃப்டி மட்டுமே 22,000 கீழே இறங்க போகுது. ஸோ இந்த சமயத்துலேயும் நம்ம எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை பெஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டேஜ் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் எஸ்ஐபி வந்து ரெஸ்யூம் பண்ணலாமான்னு நான் போட்டிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என் சேனல் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க, ஒரு 2 பேர்கிட்ட மெயில் பண்ணியிருந்தீங்க. எதில் வந்து போடுறது நமக்கு சேஃப்டி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து ஒரு தனி வீடியோவாக எடுத்துலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக்காக ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்ஸ் தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, டிமார்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்க பப்ளிக்காக ட்ரேட் பண்ணுற ஷேர்ஸ் வந்து ஒரு 5 லேக்காக இருக்கட்டும், அவுட் ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5 லேக்குன்னு இருக்கட்டும், ப்ரைஸ் பர் ஷேர் வந்து 10 ரூபியாக இருக்கட்டும். அப்போ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோனா 5 லேக் இன்டூ 10 எவ்வளோ வந்துச்சு, 50 லேக். ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோனா 50 லேக். இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணணும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை. தென் செபி வந்து சில ரேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாப் 100 வருது பார்த்தீங்களா, அது வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. 101 to 250 வரைக்கும் வரது வந்து மிட் கேப்பில் வந்துடும். 250க்கு அபோவ் வந்து எல்லாமே ஸ்மால் கேப்பில் வந்துடும். இப்படி தான் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிக்கிறோம். ஸ்மால் கேபிட்டல் லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடியது. ஏன்னா எல்லாமே வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். வருஷத்துக்கே 15% ரிட்டர்ன் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ரிஸ்க்குமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா லிக்விடிட்டின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. லிக்விடிட்டினா வேறு ஒன்றும் கிடையாது, பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் ஈஸியாகவும் குயிக்காகவும் நடக்கணும். பட் இங்கே வந்து கொஞ்சம் சிரமம். நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணியிருப்போம், வித்துடலான்னு பார்ப்போம், ஆனால் வாங்குறதுக்கு பையர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லிக்விடிட்டி பிரச்சனைனால இந்த ஸ்மால் கேப் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே நேரத்தில் வொலாட்டிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட்டில் சின்ன சேஞ்சஸ் நடந்தால் கூட இமீடியட்டாக இந்த ப்ரைஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹை ரிட்டர்ன் ஹை ரிஸ்க் தான் அந்த ஸ்மால் கேபிட்டல். மிட் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக தான் இருக்கும். வருஷத்துக்கு 10% கிட்ட எஸ்டிமேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் போடுற எஃப்டிஐ காட்டிலையும் ஒரு 3 to 4% வந்து கூடயே வரும். பட் அதே நேரத்தில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கேயுமே லிக்விடிட்டி பிரச்சனை இருக்குது, மாடரேட்டாக தான் இருக்குது. பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் வந்து அவ்வளோ குயிக்காக நடக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் வொலாட்டிலிட்டியும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் அது எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டர்னலாகவும் சரி ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் அளவுக்கு இல்லைனாலும் ரிஸ்க் வந்து மாடரேட்டாக இருக்க தான் செய்யுது. லார்ஜ் கேபிட்டல் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எஃப்டி இன் பேங்க்ஸோ கிட்டத்தட்ட ஒன்று தான். இதுக்குள்ளே வரக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து வெல் டெவலப்டு கம்பெனிஸ். ஸோ ரிட்டர்ன்ஸுமே கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். வருஷத்துக்கு 7 to 9% கிட்ட எஸ்டிமேட் பண்ணலாம். பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதை காட்டிலே ஒரு 1 to 1.5% கிட்ட நீங்கள் கூட வாங்கலாம். இதில் வந்து ரிஸ்க் வந்து கம்மி தான். ஏன் அப்படின்னா லிக்விடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக நடந்துடும். அதே நேரத்தில் வொலாட்டிலிட்டியும் கம்மி தான். மார்க்கெட்டில் சேஞ்சஸ் வந்தால் கூட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் லெஸ் ரிட்டர்ன் லெஸ் ரிஸ்க் தான். எப்படிக்கு வந்துட்டோம், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் பற்றி பார்த்துருப்பீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோன்றது இது ஒரு மிக்சராக தான் இருக்கணுமே தவிர ஒன்றில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. எஸ்ஐபியாக இருக்கட்டும், லம்சமாக இருக்கட்டும், எல்லாமே காம்பினேஷனாக தான் இருக்கணும். லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் பர்சன்டேஜ், மிட் கேப்பில் கொஞ்சம், ஸ்மால் கேப்பில் கொஞ்சம். இந்த 3 தாண்டி மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்னு இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பராக் பரிக்கட்டர் இருக்கட்டும், மோட்டிலாலாக இருக்கட்டும், கொட்டாக்காக இருக்கட்டும், நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப்லாம். பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லோட பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் மல்டி கேப் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்கிறேன்னா, கம்பெனிஸே வந்து சர்டன் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க. 5:3:2. தட் மீன்ஸ் 50% வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, 30% வந்து மிட் கேப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ரிமைனிங் 20% வந்து ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மல்டி கேப். சர்டன் பர்சன்டேஜ் வந்து பண்ணுறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இதான் எங்களோட ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு. பட் ஃப்ளெக்ஸி கேப்ன்றது இதை காட்டிலே ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நடக்கக்கூடிய சேஞ்சஸ் மூலமாக அவங்களும் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. என்னன்னா இப்போ சடனாக வந்து மார்க்கெட் வந்து ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸ் வந்து அதிக லாபத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து லார்ஜ் கேபிட்டல் போட்டிருக்க பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்மால் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பை தாண்டி மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இருக்கிறது நல்லது, அட்வைசபிள் தான். பட் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுக்கணும். அப்போ தான் இண்டெக்ஸ் நிஃப்டி உயர உங்களோட ஃபண்டோட வேல்யூ வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனாக வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ரிஸ்க்குமே வந்து ரொம்பவே கம்மியாகுது.
அதையும் தாண்டி சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சமயத்தில் வந்து நிஃப்டி ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது, 22,000 கீழே போகுது, எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணுறதான்னு கேட்டிருந்தீங்க. மார்க்கெட் டவுனில் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறது சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஏன்னா நிறைய யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகும், கம்மி ப்ரைஸ்க்கே நிறைய யூனிட்ஸ் வந்து அலர்ட் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்ஐபி இஸ் ஆல்வேஸ் மென்ட் ஃபார் லாங் டர்ம் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து உடனே கட்டிட்டு இப்போ எடுக்கக்கூடிய விஷயமே இந்த எஸ்ஐபி கிடையாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்படியே வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் எடுக்கக்கூடியது இந்த எஸ்ஐபியோட ஃபீச்சர். ஸோ கண்டிப்பாக எஸ்ஐபி வந்து இந்த மார்க்கெட் டவுனில் இருக்கப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டர்ம் பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நம்புறேன். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு மிக்சராக இருந்துச்சுன்னா ரிஸ்க் வந்து ரொம்பவே டைவர்சிஃபைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.